குட் மார்னிங் எவ்ரிவன். ஹாப்பி நவராத்திரி, ஹாப்பி சண்டே. இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? 10 மினிட் தக்காளியை மிக்சியில் கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு தாளிச்சு போட்டுட்டு பெருங்காயமும் வெந்தயப்பொடியும் போட்டிருக்கேன். தக்காளி அதில் போட்டு கொஞ்சம் வதங்கின அப்புறம் உப்பு, காரப்பொடி எல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். தக்காளியை போட்டுட்டேன். இந்த மாதிரி சீத்ரூ கிளாஸ் மூடியில் மூடி வச்சிட்டோம்னா அப்பப்போ பார்த்துக்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு. கரண்டியே எடுத்துடணும். இந்த மாதிரி கிளாஸ் மூடி மட்டும்னா ஈஸியாக இருக்கும். நம்ம மேலே அப்படியே எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அடிக்கடி கிளறிக்கலாம். கொதிச்சுன்னு வருது பாருங்க. மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பு எல்லாம் போட்டாச்சு. ஒன்றா சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் விட்டுரும். அப்புறம் தக்காளி தொக்கு ரெடின்றது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும் கெட்டியானா அதை தொட்டுக்க இது ஊத்தப்பத்துக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு பண்ணிட்டுருக்கேன். ஊத்தப்போனால் அந்த இது வானிலையும் பண்ணலாம், தவாலையும் பண்ணலாம். இது வானலை தோசைன்னு சொல்லுவாள், அது பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வானலை தோசை ரெடி எடுத்து பன் தோசைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தக்காளி தொக்கு ரெடி எடுத்து ஒட்டாத வருது. இப்படி தான் பண்ணணும். இந்த மெத்தடில் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கிறிஸ்பி ஊத்தப்பம் வானலை தோசையோட தக்காளி தொக்கும் சர்க்கரையும் தொட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வாரம் 10 நாள் கூட கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம்.